Hello guys, welcome back to Beginner to Pro AI Master Series. I am Deepika. இந்த வீடியோல மெஷின் லேர்னிங்னா என்ன அண்ட் ஃபேஸஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங், ட்ரைனிங் ஃபேஸ், இன்ஃபரன்ஸ் ஃபேஸ், அப்புறம் ட்ரெடிஷ்னல் ஏஐ சிஸ்டம்க்கும் மெஷின் லேர்னிங் சிஸ்டம்க்கும் என்ன டிஃபரன்ஸ், நம்ம ஏன் அது யூஸ் பண்ணணும், அண்ட் ஆல்சோ டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் என்ன அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். ஸோ வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, இப்போ மெஷின் லேர்னிங்னா என்னன்னு பார்க்கலாமா? ஸோ மெஷின் லேர்னிங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சப்செட். ஸோ இதில் வந்து நம்ம டேட்டாஸ், இன்புட் டேட்டாஸை வந்து மாடலுக்கு கொடுத்து நம்ம மாடலை நல்லா ட்ரெயின் பண்ணும். ஸோ நம்ம ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா அந்த மாடல் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ மெஷின் லேர்னிங் இஸ் லைக் நம்ம வந்து கம்ப்யூட்டர் டீச் பண்ணுற மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் த சேம் வே வி டீச் அ சைல்டு. ஒரு சைல்டை எப்படி நம்ம டீச் பண்ணுவோமோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அதுக்கிட்ட ஒரு சைல்டு கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காம, இப்போ இதுதான் ஆப்பிள், இதுதான் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமேஜஸ் காட்டுவோம். ஸோ இமேஜஸ் காட்டி அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ண வைப்போம். ஸோ அதுலேருந்து இப்போ நம்ம ஒரு நியூவாக ஒரு இமேஜ் காமிச்சோன்னா அதுதான் ஒரு ஆரஞ்சோ இல்லை ஆப்பிளோன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ ஆஃப்டர் சம் டைம் த சைல்ட் லேர்ன்ஸ் அ pattern and it can recognize a fruit. ஸோ அதே மாதிரி தான் மெஷின் லேர்னிங்கும் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம டேட்டாவை காட்டுவோம், அதுலேருந்து பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கும் அண்ட் அதுலேருந்து நியூ டெசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணும் ஆன் அ நியூவர் டேட்டா. ஒரு புது டேட்டா கொடுத்தோன்னா அதுக்கு புது டெசிஷன் எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ டே டு டே லைஃப்பில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம யூடியூப்லாம் பார்க்கும்போது, ஸோ இது வந்து இட்ஸ் லேர்ன்ஸ் நமக்கு என்ன பிடிக்கும், அந்த யூடியூபோட அல்கரிதம் அது வந்து நமக்கு என்ன பிடிக்கும், நம்ம எதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வச்சு அது லேர்ன் பண்ணும் அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு சிமிலர் வீடியோஸை சஜஸ்ட் பண்ணும். ஸோ இது வந்து இட் டிடன்ட் ஃபாலோ எனி ஃபிக்ஸ்டு ரூல்ஸ். இட் லேர்ன்டு ஃப்ரம் ஆர் பிஹேவியர். நம்ம எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறோன்றதை வச்சு அது வந்து லேர்ன் பண்ணி அண்ட் அதுக்கப்புறமா டெசிஷன் மேக் பண்ணுது. இஸ் வென் மெஷின் லேர்னிங் இஸ் வென் கம்ப்யூட்டர்ஸ் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது டேட்டாலேருந்து லேர்ன் பண்ணும், ஜஸ்ட் லைக் ஆஸ் ஹியூமன்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் பீங் டைரக்ட்லி ப்ரோக்ராம். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து லாஜிக் எழுதி கோட் பண்ணுறதை விட நம்ம கொடுக்குற டேட்டாவை வச்சு தானாக ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து நியூவர் டேட்டாவில் புது டெசிஷன்ஸ் மேக் பண்ணும். ஸோ கம்ப்யூட்டர் லேர்ன்ஸ் அண்ட் இட் கிவ்ஸ் ஸ்மார்ட் ஆன்சர்ஸ். ஸோ இதான் மெஷின் லேர்னிங்னு சொல்வோம். ஸோ அடுத்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாரும் கண்டிப்பாக கூகுள் யூஸ் பண்ணுவோம். இந்த கூகுளில் வந்து இந்த சர்ச் ஆட்டோ கம்ப்ளீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இப்போ நம்ம டைப் பண்ணுறோம், இப்போ ஹவு டு ஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டாலே கீழே வந்து நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன், ஸ்லோ இன்டர்நெட், லேப்டாப் ஓவர் ஹீட்டிங், வைஃபை நாட் கனெக்டிங், இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் காட்டுது. இது எப்படி நடக்குதுன்னா, பிகாஸ் நம்ம மட்டும் டைப் பண்ணல, இது பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அரவுண்ட் த வேர்ல்டு இந்த மாதிரி ஒரு டைப் பண்ணுறாங்க, ஹவு டு ஃபிக்ஸ் அப்படின்னு போட்டுறதுனால. ஸோ வந்து அது இந்த மெஷின் லேர்னிங் மாடல் வந்து என்ன பண்ணுது, அந்த பேட்டர்னை அப்சர்வ் பண்ணுது. ஸோ சீயிங் தட் லைக் இவ்வளோ பேர் டைப் பண்ணுறப்போ 80% ஆஃப் த பேர் வந்து நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷனில் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றதுனால அது டாப் ப்ரையாரிட்டியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து மெஷின் லேர்னிங் மாடல் வந்து ஓவர் த டைம் வந்து நம்ம கொடுக்குற டேட்டாவை வச்சு அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி அண்ட் அதுலேருந்து ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணும். ஸோ இது எப்படி லேர்ன் பண்ணுன்னா, யூசர் வந்து கொஸ்டினை டைப் பண்ண வராங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது, மேசிவ் டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து இவ்வளோ பேர் இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்குது அண்ட் அதுலேருந்து பேட்டர்ன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுது அண்ட் அந்த பேட்டர்ன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணதுலேருந்து காமனாக ஒரு கம்ப்ளீஷன், அதாவது காமன் சஜஷன் கொடுக்குது. ஸோ இதனால நமக்கு என்ன வருது, மோஸ்ட் ரிலவெண்ட் ஆன்சர்ஸ், ஸோ மோஸ்ட் ரிலவெண்ட் சஜஷன்ஸ்லாம் நமக்கு டாப்பில் வருது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மெஷின் வந்து லேர்ன் பண்ணி அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணும். ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இட் சேவ்ஸ் டைம், இம்ப்ரூவ்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இட் கெட்ஸ் ஸ்மார்ட்டர் வித் எவ்ரி சர்ச் அண்ட் இட்ஸ் லைக் அரவுண்ட் த வேர்ல்ட் யூ கேன் சர்ச் எனி திங் அண்ட் எனி டைம் யூ வாண்ட். ஸோ இதுதான் வந்து மெஷின் லேர்னிங்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ அடுத்து மெஷின் லேர்னிங்கில் வந்து 2 ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ரைனிங் ஃபேஸ், இன்னொன்று வந்து இன்ஃபரன்ஸ் ஃபேஸ். இப்போ அது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இன்புட் இருக்குது, இந்த இடத்துல அவுட்புட் இருக்குது. ஸோ இப்போ இதை பார்த்தோன்னா 1னா 1, 2னா 4, 3னா 9, 4னா 16 வந்திருக்கு. அப்போ இதை பார்த்தா நமக்கு என்ன தெரியும், ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 5க்கு என்னன்னு கேட்டால் நம்ம ஆன்சர் என்ன சொல்லிடுவோம், ஈஸியாக 25ன்னு சொல்லிடுவோம். அஸ் அ ஹியூமனாக நம்ம வந்து அதை பார்த்தோன்னே டக்குன்னு அந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பட் ஆனால் மெஷின் லேர்னிங் மாடல் கிட்ட நம்ம அந்த மாதிரி லாஜிக்கே தரல. இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இன்புட் மட்டும் கொடுத்துருக்கோம், அவுட்புட் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு அந்த மாடல் வந்து அது
அப்சர்வ் பண்ணும், என்ன பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு அப்சர்வ் பண்ணிட்டு அண்ட் அதுல இருந்து அந்த லாஜிக்கை டிரைவ் பண்ணும். ஸோ இந்த ஃபேஸை தான் நம்ம வந்து ட்ரைனிங் ஃபேஸ்னு சொல்லுவோம். நம்ம புதுசா இன்னொரு இன்புட்டை கொடுத்து அதுக்கு அவுட்புட் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்றது பேர் தான் இன்ஃபரன்ஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்ன இதோட டிஃப்ரென்ஸ்னா, நம்ம வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் மட்டும் தான் கொடுக்குறோம். மெஷின் லேர்னிங் மாடல் தான் வந்து அந்த லாஜிக்கை டிரைவ் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் வந்து ட்ரைனிங் ஃபேஸ். அண்ட் நியூவாக இன்புட் கொடுத்து அதுக்கு அவுட்புட் வர்றது பேர் இன்ஃபரன்ஸ் ஃபேஸ். ஸோ அதாவது ட்ரெடிஷ்னல் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்னா இட்ஸ் லைக் ஹியூமன் வாட் வி ஒர்க். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ ட்ரெடிஷ்னல் சிஸ்டமில் நம்ம என்ன கொடுத்துருவோம், இன்புட் இதுதான் லாஜிக், அதாவது y is equals to x square. ஸோ இதுக்கு நீ அவுட்புட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற நம்பருக்கு கொடுப்போம் அவுட்புட். ஸோ இப்போ இது வந்து ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஆனால் மெஷின் லேர்னிங் மாடலில் எனக்கு இதுதான் இன்புட் இதுதான் அவுட்புட்னு சொல்லிடுவோம். ஸோ அதுலேருந்து மெஷின் லேர்னிங் மாடல் வந்து லாஜிக்கை டிரைவ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லாஜிக் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது y is equals to x square அப்படின்ற ஈக்குவேஷன் ஃபார் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளுக்கு, ஸோ அந்த y is equals to x squareன்ற லாஜிக் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ புதுசாக ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தோம்னா அதை வந்து மெஷின் லேர்னிங் மாடல் வந்து நம்ம ட்ரைனிங்லேருந்து அனலைஸ் பண்ணதை வச்சு அந்த லாஜிக்கை டிரைவ் பண்ணி இன்ஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து அவுட்புட் y அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இன்புட் அவுட்புட் மட்டும் தான் கொடுப்போம், அதுவும் ஃபியூ சாம்பிள்ஸ் தான் கொடுப்போம். ஸோ நம்ம வந்து மெஷின் லேர்னிங் மாடலில் ட்ரெயின் பண்ணுவோம் அண்ட் புதுசாக கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு வந்து அது கண்டுபிடிச்ச லாஜிக் வச்சு இன்ஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ திஸ் இஸ் how a machine learning model works and this is the difference between the traditional systems and machine learning systems. ஸோ ட்ரெடிஷ்னலில் நம்ம வந்து இன்புட் லாஜிக் அண்ட் அவுட்புட் வரும். அண்ட் மெஷின் லேர்னிங் மாடலை பொறுத்த வரைக்கும் இன்புட் அவுட்புட் மட்டும் தான் கொடுப்போம், அதுவாக லாஜிக்கை டிரைவ் பண்ணி நம்ம புதுசாக ஏதாவது டேட்டா கொடுத்தோம்னா அதுக்கு நியூ அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணி கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து மெஷின் லேர்னிங் மாடல் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்க்கும் மெஷின் லேர்னிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங் டைப்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு 3 இருக்கு. ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மெஷின் லேர்னிங் மாடலுக்கு லேபிள்டு டேட்டா கொடுக்குறது, அதாவது இதுதான் இன்புட் டேட்டா இதுதான் அவுட்புட் டேட்டா அப்படின்னு நம்ம மெஷின் லேர்னிங் மாடலுக்கு டீச் பண்ணிடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது மெஷின் லேர்னிங் மாடலுக்கு ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இமெயில், அதாவது நான் ஸ்பேம் இமெயில் கொடுத்துரும், ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பேம் இமெயில்ஸ் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ ஒரு மெயில் வந்து இப்போ நம்ம புதுசாக வருதுன்னா அப்போ அது ஸ்பேமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்க பாஸ்ட் டேட்டாஸை வச்சு அனலைஸ் பண்ணி அது ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் அன்லேபிள்டு டேட்டா கொடுப்போம் மெஷின் லேர்னிங் மாடலுக்கு, அதாவது இதுதான் இன்புட் டேட்டான்னு கொடுத்துருவோம், அதுக்கு அவுட்புட் டேட்டா நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஸோ மெஷின் லேர்னிங் மாடலே தானாக அது வந்து பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ணி அண்ட் அதுலேருந்து ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து அமேசானில் ஷாப்பிங் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மாடல் வந்து அந்த டேட்டாஸை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து கஸ்டமர்ஸை வந்து அந்த டேட்டாஸ்லேருந்து இப்போ இதுதான் கேட்டகரிஸ், இந்த கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை லைக் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் லைக் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானாக கஸ்டமர்ஸை வந்து கிளஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது வந்து சிமிலர் ப்ராடக்ட்ஸாக கிளஸ்டர் பண்ணும். ஸோ இது வந்து இட் ஃபைன்ஸ் பேட்டர்ன் வித்வுட் ஆன்சர்ஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இதில் வந்து மாடல் எப்படி லேர்ன் பண்ணோம்னா ட்ரையல் அண்ட் எரர் வச்சு தான் லேர்ன் பண்ணும், அதாவது ரிவார்ட்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸ் கொடுத்துருக்கோம். இப்போ கரெக்டான ஆக்ஷன் பண்ணிருச்சுன்னா அதுக்கு ரிவார்ட் கொடுத்துக்கும், இப்போ இதுவே ஒரு தப்பான ஆக்ஷன்னா பெனால்ட்டி கொடுத்துக்கும். இப்போ எப்படி நம்ம டாகுக்கு வந்து இப்போ கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டான், இப்போ கரெக்டான ஆக்ஷன் பண்ணிட்டான்னா நமக்கு அதுக்கு போன் கொடுத்து ரிவார்ட் பண்ணுறோமோ, அண்ட் அதே மாதிரி இப்போ ஏதாவது தப்பாக ஆக்ஷன் பண்ணிட்டான்னா நம்ம இப்போ அதை மிரட்டுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம அதுக்கிட்ட அதட்டி சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெனால்ட்டி மாதிரி. இப்போ இதே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம கேம் விளையாடுற மாதிரி இப்போ ஆன்லைனில் வந்து இந்த chess.comல வந்து மெஷின்ஸ் விளையாடும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இப்போ கரெக்டான மூவ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு வந்து ரிவார்ட் கொடுத்துப்போம். ஓகே இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் தான் நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணணும். இப்போ இதுவே ஒரு தப்பான ஆக்ஷன் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து பெனால்ட்டி கொடுத்துக்கணும், இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வச்சுக்கும். ஸோ இட்ஸ் லேர்ன்ஸ் பை கிவிங் ரிவார்ட்ஸ் அண்ட் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங்னா என்ன அண்ட் அதோட டைப்ஸ் என்ன அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் கோடென்டிஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.